விசிக 8ல் போட்டிட்டு 2ல் மட்டும் தான் வெற்றி பெற முடிந்ததுக்கான காரணம் என்ன? காரணம் திமுக. இந்த கூட்டணி தோற்கும் அப்படின்றது எனக்கெல்லாம் முன்னாடியே தெரியும். என்னடா இப்படி சொல்றீங்க? ஏன்னா அவங்க தொடர்ந்து தலித்து விரோத அரசியல பண்ணாங்க. இத பல முறை சொல்லி எங்க கட்சிக்காரனும் கேட்கல. ஓப்பனா சொல்ல போன தலைவரை தவிர. ஆனா இந்த 2ஆம் கட்ட தலைவர் ஒரு சில பேரு இந்த திமுக போடும் எலும்பு துண்டு. என்னன்னா இப்படி பேசுறீங்க? என்ன சங்கத்தமிழ்ல எப்பயுமே உண்மைதான் பேசுவேன். உண்மையை தவிர இவர் எதுவும் பேச மாட்டேங்குது. புரட்சி அம்பேத்கர் பயன்படுத்திய வார்த்தை. இந்த கட்சியில இருக்கிற சில 2ஆம் கட்ட தலைவர்கள் ஒரு சில பேர் தனது சுய லாபத்திற்காக, தான் குடும்ப லாபத்திற்காக, ஏன்னா இங்க தலைவரை சங்கத்தமிழனுக்கு எதை பேசணும், எப்ப பேசணும், எப்படி பேசணும், யார்கிட்ட பேசணும்னு தெரிஞ்சுதான் பேசுவார். ஏங்க விஜய் ரெட் கார்பெட் போட்டு அழைக்கவில்லையா? அழைச்சாரு, வாங்கன்னு கூப்பிட்டாரு. அண்ணன் திருமா மனசு நம்ம கிட்ட தான் இருக்குன்னு சொன்னாரு. இதுக்கு மேல எங்க கூப்பிட முடியும்? அப்ப அவர் தலைவர் போயிருந்திருந்தால் அப்படியே கற்பனை பண்ணி பேசுங்க. போயிட்டாருங்க. சாதாரண 10 எம்எல்ஏ, சாதாரணமா 10 எம்எல்ஏ இல்ல, 20 எம்எல்ஏ. இல்ல நான் சொல்ற சாதாரணமா அப்படி சொல்ல 20 எம்எல்ஏ சாதாரண 20 எம்எல்ஏ வந்திருந்தோம்னா இன்னைக்கு அவரே ஆட்சி அமைக்க முடியும்ல. ஆட்சி அமைக்க முடிச்சிருந்தா இன்னைக்கு என்ன இருக்கு? ஒரு துணை முதல்வருக்கு தலைவர் 2-3 அமைச்சர். அவரே சொன்னார் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு ஏற்கனவே சொன்னார்ல. எடுத்து குட்டிச்சவராக்கினது யாரு? அதுதான் அந்த எலும்பு துண்டு. இப்ப நீ கேட்டீங்களே எலும்பு துண்டு யாருக்கு போட்டாங்க, யாரு சாப்பிட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுதான் இது. பாக்குறவனு புரியும்.